எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாத ராசி பலன்கள் மற்றும் பொது பலன்கள். உங்கள் வாழ்க்கையில் ஜூலை மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற பற்றி இன்னைக்கு ரொம்ப தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு பிரபல ஜோதிடர் மகேஷ் ஐயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம். ஜூலை மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த மாதம்? மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட இயல்பு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க இவங்களுக்கு அது ஒரு 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 கதை சொன்னால் கரெக்டாக இருக்கும். இந்த ரொம்ப வெயிட் தூக்கிட்டு ஒரு பையன் நடந்து வருவான், கூட இருக்கான், அப்படி ஜாலியாக நடந்து வருவான். பக்கத்தில் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டு பக்கத்தில் வரும்போது இவ்வளோ நேரம் தூக்கிட்டு வரேன், எனக்கு மனசெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் தயவு செய்து கொடு, நான் தூக்கிட்டு வரேன். இல்லை இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்த பக்கத்தில் தான் இருக்குது, நான் கொண்டு நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே முடியாத மாதிரி வருவாங்க. வீட்டிலேருந்து குடுன்னு ஓடி வந்து சும்மா தானே வர பாரு எப்படி வயிற்று தூக்கிட்டு வராங்க அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்கவங்க கேட்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூரத்தை சுமந்து வந்தால் கூட இருக்கவங்க பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது. கொஞ்சம் நாசூக்காக செயல்பட்டால் மிகப்பெரிய நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பணவரவுகள் ஏற்படும் 17ஆம் தேதிக்கு மேலே. கரெக்டாக பிளான் பண்ணால் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்த உடனே எடை போடக்கூடிய மைண்டு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இவங்க நம்ப வைக்கிறது கஷ்டம். அது நம்பினாங்கன்னா அதை ஒரு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு. பல விஷயங்களில் தோற்று அனுபவம் வாய்ந்தவங்க. அதே சமயத்தில் இவங்களுக்கு சொல்லி புரிய வேண்டாம், பார்த்தோன்னே டக்குன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவங்கள் இவங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், பொருட்கள் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இப்போதைக்கு நிறையா தோணக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ஸ்பேஸ்னால் சென்சிட்டிவாக இருப்பாங்க. பொருட்கள் சேர்க்கை ஜாஸ்தியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம எதெல்லாம் விட்டோமோ அதெல்லாம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலம் நற்காலம், ஒரு பொற்காலமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா தொழில் விஷயங்கள் சிறப்பாக இருக்குது. சகோதர சகோதரிகளுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பொருள் காசு போட்டு வாங்கினா அதுக்கு உண்டான வேர்த் இருக்கான்னு கொஞ்சம் 1க்கு 100 முறை பாருங்கள். சில பேர் நம்மளுடைய மனசை மாற்றுவாங்க, சில பேர் ஒரு தப்பான விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் எப்போவுமே போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஃபோனில் கவனமாக இருக்கணும். ரகசிய விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது. தெரியாதவர்கிட்ட தெரியாத விஷயங்கள் பேசக்கூடாது. அதே சமயத்தில் எல்லாம் தெரிந்த மாதிரி காமிச்சவும் கூடாது. கால் சம்பந்தமான உபாதைகள் வரும், கவனம் தேவை. நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தியானம் இருக்கணும், நேரத்துக்கு தூங்கணுங்கிற மாதிரி அந்த ரைட் ஃபார்மேட்டை கடைபிடிச்சாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உண்டு. இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த நன்மையான விஷயங்கள் நடக்கும். எதெல்லாம் ரிஜெக்ட் ஆனதோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு வெளிநாடு தேடுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். வேலையாட்கள் இன்றைக்கி விட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க திட்டுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க என்னடா உழைச்சி இவ்வளோ பணம் வரலையேன்னு கவலைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். இரும்பு ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையாக இருக்குது. விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. ரொம்ப நாளாக அந்த கனவுகள்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வாகனத்தில் வேகமாகவும் இருட்டு நேரத்தில் வாகனத்தை ஓட்டுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. உற்றார் உறவினர் நம்மளை போட்டு கிளறி எதையாவது ஒரு விஷயம் வரணும்னு வாங்குவாங்க. ஆனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சகோதர சகோதரிகள் அவங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான சில விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். மிதுனராசி அன்பர்கள் நினைத்தது நடக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் சக்ஸஸ் பண்ணுவாங்க, கவலைப்பட வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயங்கள், புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு பெஸ்ட்டாக இருக்கும். பயப்படாமல் செய்யணும்.
செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றிகள் கூடி வரும். சிறப்பு. உறவு ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்த மாதம்தான் தீரும். இந்த மாதம்தான் ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய பிரச்சனைக்கு 3வது மனுஷால இழுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க ஏதாவது பேச வச்சோம்னா இங்கேயும் பேசி அங்கேயும் பேசி, அதனால் ரொம்ப கவனமாக செயல்பட்டால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நடக்கிறதா இருந்தாலுமே சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயம்? பொதுவாகவே இவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் குறை சொல்லக்கூடாதுன்னு நினச்சி எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் பண்ணணும், நான் என்னை நிரூபிக்கணும்னு நினைப்பாங்க. நான் என்னை ப்ரூஃப் பண்ணணும், நிரூபிக்கணும், அதுக்காக சுமந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எல்லோரும் பேசிகிட்டே தான் இருப்பாள். ஆனால் அதை கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் மிதுன ராசி நேயர்கள் செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் என்ன சார்? எந்த மாதிரியான கோவில்களுக்கெல்லாம் போய் வழிபாடு செய்யலாம்? மிதுன ராசி என்பர்கள் 2 விதமான வழிபாடு. ஒன்று ரங்கநாத சுவாமி வழிபாடு, இன்னொன்று புதன்கிழமை பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது 2 வழிபாடு இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் செய்கிற இந்த ஒரு தவறுனால தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னா மிதுன ராசி நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணோம்னா அவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு விதமான அது என்ன சொல்கிறது, அந்த அவசரத்தினால சில காரியம் தடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களை கம்பேர் பண்ணிக்கிறது. கம்பேரே பண்ணக்கூடாது. அவங்க காசு அவங்களுக்கு, நம்ம காசு நமக்கு, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது நமக்கு அப்படின்னு போயிட்டாங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுவாங்க. காதல் திருமணம் வாழ்க்கையில் எப்படி சார் இருக்கும் இந்த மாதம்? காதல் பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு எப்போவுமே ஒரு விதமான பய உணர்வுகள் இருக்கும். ஜெயிக்குமோ ஜெயிக்காது, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோங்கிற ஒரு பய உணர்வு. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அது மாதிரி திருமண வாழ்க்கையில் இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய சமயமாக இந்த சமயம் கண்டிப்பாக இருக்கும். 2 ராசிகளுக்கும் பொது பலன்கள் பார்க்கலாம் சார். இப்போது என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஜூலை மாதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கு? பொதுவாக ஜூலை மாதம் இந்த மாதத்தில் பலன்கள் வந்து 1ஆம் தேதியிலேருந்து நம்ம கணக்கு எடுக்கிறோம், 30, 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து போகிறோன்னு வச்சுப்போங்க. இதில் 2 மாதங்கள் தமிழ் மாதங்கள் வருது. தமிழ் மாதத்தை வச்சு தான் நம்ம பஞ்சாங்கம் குறிப்பிடப்படுது. என்னென்னா ஆனி ஆடின்னு 2 அதுவும். இந்த ஆனி மாதத்தில் வந்து திருமஞ்சனம், ஆனி மாதத்தில் வந்து இத்தனை விசேஷங்கள் வந்து இருக்குது. ஆடி மாதம் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப பிரம்மாண்டமான மாதம். ஆடி மாதம் பார்த்துட்டிங்கன்னா அம்பாளுக்குரிய அற்புதமான மாதம். இது வந்து சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. என்ன சார் நல்ல மாதம்னு சொன்னீங்க, டக்குன்னு சூன்ய மாதம்னு கொண்டு போயிட்டீங்கன்னா, சூன்யம்னா 0, அந்த 0ல் தான் எல்லாமே இருக்குது. அது அத்தனையும் சேரக்கூடிய தன்மையை தான். அது வந்து அம்பாளுக்கு உண்டான மாதம். ஜோதிட சாஸ்திரத்தில் சொன்னோம்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. ஆடி வந்து சந்திரனுக்கு உண்டான மாதம். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தேவிக்கு உண்டானது, அம்பாளுக்கு உண்டானது. அப்போது இந்த மாதம் முழுக்க அம்பாளுக்கு விசேஷம். ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை, ஆடி அமாவாசை பித்ருக்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஆடி பூரம் அம்மனுக்கு ரொம்ப சிறப்பு. அம்மனுடைய ஜனன அம்மா, அதாவது தெய்வத்துக்கு வந்து பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அவதார தினம்னு நம்ம சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றும் ரொம்ப விசேஷம். அதுவும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு அந்த ஆடி பூரம் அவ்வளோ சிறப்பு. யாரை ஆண்டாள்னா பெருமாளையே ஆண்டவள் இல்லையா? அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துக்கு இருக்கக்கூடியது. கர்க்க மாதம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சிறப்புகள் வந்து இந்த ஆடி மாதத்தில் இருக்குது. ஆக இந்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, புது புது விஷயங்கள்லாம் வரும். இந்த ஜூலை மாதம் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் புதனுடைய வீட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது கல்விகளில் ஒரு புது புது திட்டங்களை கொண்டு வர்றது, அதே மாதிரி கல்விகளில் நிறைய பாலிசிஸ் வந்து கொண்டு வருது, புது விஷயத்தை வந்து அதில் ஏற்படப்படக்கூடியது. அந்த கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடியது, இதெல்லாம் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும். ஐடி ஃபீல்டு, அதே போன்று பார்த்திங்கன்னா டெலிகாம், லாஜிஸ்டிக், இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த மாதத்தில் நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். எப்போவுமே இந்த போர் பயம் இந்த மாதமும் நிறையா இருந்துகிட்ருக்கும். விமான சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதம் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதத்தில் இந்த நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் வந்து இருக்குது. ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுலேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் விலை ஏற்றம்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய விஷயங்களில் விலை ஏற்றங்கள் ஏறக்கூடியதாகவும் இருக்கும். மின்சாரத்தில் சின்ன சின்ன தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே போன்ற குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கணும்.
குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் அவர்களுக்கு வரதில் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் காமிக்கிறதா இருக்குது. அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் இந்த செல்ஃபோனோட ரேட்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த ஒவ்வொரு செல்ஃபோனோட டெலிகாமுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இந்த மாதத்தில் பார்க்கக்கூடியது இருக்குது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிதுன ராசி நேயர்களுக்காக நன்றி சார்.